ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பல கருப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் ஐயா. அமைச்சர் KN நேரு மேல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதியணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது. அதை அமல்படுத்தலன்னு சொல்லி அதிமுக தரப்புல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்காங்க. திமுக மேல வேற எதுவும் குற்றச்சாட்டு வைக்க முடியலன்னு இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்க முயற்சி பண்றாங்களா அப்படின்னு திமுக சொல்லுதா? இல்ல, திமுக தரப்புல அந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது அதிமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை ஒரு வழக்கு தொடுத்தார். நியாயமாக இத்தகைய வழக்குகளுக்கெல்லாம் தேவையே கிடையாது. இனிமேல் இன்னும் கொஞ்சம் காலம் சென்ற பிறகு இன்ன திருடனின் மீது நீங்கள் ஏன் வழக்கு போடவில்லை என்று மக்கள் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துவிடும். ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை என்ன? நேரு 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்தார் என்பதை அமலாக்கத்துறை போதுமான ஆவணங்களோடு கண்டறிகிறது. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் IG வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அது சொல்லுகிறது. ஏனென்றால் அது உள்ளூர் போலீஸினுடைய வேலை. அது அதற்கு பிறகு அந்த வழக்கை நடத்துவது அமலாக்கத்துறை நடத்தும். ஆனால் அந்த வழக்கை பதிவு செய்கின்ற அதிகாரம் தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது. அதிகாரம் என்று இல்லை, DGP தனித்து செயல்பட முடியும். தவறு செய்த அடிப்படைகள் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற போது அவர் ஒரு FIR முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பிறகு அந்த அமலாக்கத்துறை விசாரணைகள் வழக்குகள் தாக்கல் செய்வதையெல்லாம் அவை எடுத்துக்கொள்ளும். ஆனால் தன்னுடைய மந்திரி செய்த ஊழல் என்கின்ற காரணத்தினால் DGPயை கட்டுப்படுத்துகிறார் நம்முடைய முதலமைச்சர். DGPக்கள் கேவலம் தமிழ்நாட்டினுடைய உயர் போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய உடுப்புக்கும் தாங்கள் வகிக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை துறைக்கும் ஸ்டாலினுடைய தயவை எதிர்பார்க்கின்ற காரணத்தினால் வேறு எதுலேயும் போட்டு விட்டு போகிறார். ரயில்வே துறையில் போடட்டும், வேறு துறையில் போடட்டும். இப்போ என்ன கெட்டு போய்விட்டு சம்பளம் ஒன்றும் குறைய போவதில்லை. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள்? அதிகாரம் இல்லாத பதவியில் இருப்பதினாலே காசு வராது என்று நினைக்கிறார்கள். அதனாலே முதலமைச்சர் தயவு தேவைப்படுகின்ற காரணத்தினால் அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய DGP மறுக்கிறார். நான் கேட்கிறேன், இது என்ன சட்டத்தின் ஆட்சி என்று கேட்கிறேன். ஒரு குற்றம் என்று வந்துவிட்டால் அந்த குற்றத்தை பதிவு செய்வதற்கே உங்களால் முடியவில்லை. இதற்கு இன்பதுரை உயர்நீதிமன்றம் போகிறார். இந்த வழக்கை பதிவு செய்ய மறுக்கிறார்கள். பிறகு எப்படி கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளை எல்லாம் நிறுவ முடியும் என்று சொல்லி அவர் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார். உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது அதற்கான அடிப்படைகள் எல்லாம் இருக்கின்றன. நேருவின் மீது வழக்கு தொடுப்பதற்கான அடிப்படைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே அவர் மீது கண்டிப்பாக வழக்கு தொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போடுகிறது. எவ்வளவு காலம் இதில் செல்லுகிறது? அமலாக்கத்துறை கண்டுபிடித்து பல மாதங்கள் ஓடி பிறகு ஒரு உயர்நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை இப்பொழுது மறுபடியும் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றவுடன் மறுபடியும் இன்பதுரை உயர்நீதிமன்றத்திற்கு போய் உங்களுடைய உத்தரவு அசிங்கப்படுத்தப்படுகிறது, ஆகவே இவர்களின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் போகிறார். இப்படியே வழக்குகளையே நடத்தி கொண்டிருந்தால் ஒரு வழக்கு திருடினான் என்கின்ற ஆவணங்கள் எல்லாம் கண்டறியப்பட்ட பிறகு அவன் மீது வழக்கு போடுவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை என்றால் இந்த அரசாங்கம் அந்த இடத்துல இருப்பதற்கு தகுதியுடைய அரசாங்கமா என்று கேட்கல. காவல்துறை தரப்புல கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ED சில எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா நாங்க விசாரணை பண்ணி தான் யார் மேல FIR போடணும் அப்படிங்கறத டிசைட் பண்ண. ஒரு பேச்சு வைத்துக் கொள்ளுமா? CBI டோப்பட நீ எதுக்கு விசாரிக்கிற? உன்னுடைய மந்திரி தவறு செய்கிறான் என்றால் நீ எப்பொழுது விசாரித்து முடிப்ப? தேர்தல் முடிந்த பிறகா? இன்னொரு 2 ஆண்டுகள் கழித்தா? இது என்ன சட்ட முறைமை என்று கேட்கிறேன் நான். நம்முடைய நீதிமுறையே வலுவழுத்ததாக இருக்கிறது. அதனாலே தான் ஊழலை ஒழிக்க முடியவில்லை. இதே திமுக அரசாங்கத்தின் மீது 50 ஆண்டுகளாக நாம் ஊழல் வழக்குகளை தொடுத்து கொண்டிருக்கிறோம், ஊழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நீதிமன்றத்தாலும் மற்ற துறைகளாலும் இதை ஒழிக்க முடியாததற்கு காரணம் என்னவென்றால் இவர்கள் கையிலே ஆட்சி இருக்கிறது. மேலும் எந்த ஒரு வழக்கையும் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள், இப்பொழுது ஆவணராஜாவினுடைய வழக்கு இவர்கள் கையிலே இல்லை, ஆனாலும் கூட 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நம்முடைய நீதி அமைப்பு அப்படியே இழுத்து கொண்டு போய் அவர் சிவனடி சேருகின்ற வரையிலும் அந்த வழக்குக்கு தீர்ப்பு வராது.
அவர் சேர்த்து வைத்து விட்டு போன சொத்தை பரம்பரைகள் அனுபவித்து கொண்டிருக்கும் அவர் சிவனடி சேர்ந்து விடுவார். இது என்ன நீதிமுறை என்று கேட்கிறேன். இது என்ன சட்ட முறைமை? லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். ஒரு வழக்கு தொடுக்க மறுக்கிறார் நம்முடைய மந்திரி. இந்த மந்திரி முதல்வருக்கும் பங்கு கொடுத்திருப்பார் என்பது வெளிப்பேச்சாக இருக்கிறது. ஏனென்றால் இல்லாவிட்டால் இந்த மந்திரி போகட்டும், வேற ஒரு திமுக மந்திரி வைத்துக்கொள், திமுக எம்எல்ஏ மந்திரியாக்கு, ஏன் உன்னால் ஆக்க முடியவில்லை? அவ்வளவு பேரும் ஊழல் என்று தெளிவாக தெரிகிறது. ஆனால் அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற நிலை வர மறுக்கிறது. முதல்வர் இந்த வழக்கை எடுத்து நடத்த, சரி இதற்கு வழக்கு போடு என்று சொல்ல நீதிமன்றம் போக வேண்டும். அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை செய்ய மாட்டார்கள். அந்த அதிகாரி பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். சரியான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டு அதை இவர்கள் என்ன விசாரிக்கிறார்கள்? ஆவணங்களை சரிவார். நீ பதிவு செய்ய போவது முதல் தகவல் அறிக்கை தானே, அது உன்னுடைய வேலை இல்லையே. எவன் இந்த வழக்கை நடத்தப் போகிறானோ அவன் இதை நீதிமன்றத்தில் மெய்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கான். நீ குற்றமற்றவன் என்றால் நீதிமன்றத்தில் போய் எந்த குற்றமும் செய்யவில்லை, இந்த ஆவணங்கள் பொய் என்று உன்னால் மெய்ப்பிக்க முடியும் என்றால் நீ வெளியே வந்து விடலாம். அதை நான் விசாரிக்கிறேன் என்று சொல்வதற்கு நீ யார் என்று கேட்கிறேனா? இல்ல அவங்க தன்னை அத்தாரிட்டியான விசாரணை ஆணையம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல சொல்றாங்க. அமலாக்கத்துறை எதிர்க்கட்சிகளை பழிவாங்க பயன்படுத்துது அப்படிங்கிறது ஒரு தொடர் குற்றச்சாட்டு. ஒன்று வைத்துக் கொள்வோம். அது ஆவணங்களை இல்லாவிட்டால் நீங்கள் என்ன சாதாரணமாக விட்டு விடுவீர்களா? ஒரு துறையும் உன் மீது வழக்கு போடுகிறார்களா? ஆவணங்கள் இல்லாமல் ஒரு நீதிமன்றம் இந்த வழக்கை பதிவு செய்ய என்று சொல்லுமா? சும்மா பழி வாங்குவதற்காக போய் ஒவ்வொரு திருடன் தான் சொல்லுகிறான், இந்த சப் இன்ஸ்பெக்டர் காசு கேட்டார், நான் கொடுக்க மறுத்தேன், அதனாலே என் மீது திருட்டு வழக்கு போட்டிருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். என்ன செய்வோம் நாம்? இல்ல நீதிமன்றமே நான் சொல்வதற்கு பதில் சொல். இந்த திருடன் சொல்லுகிறான், இந்த சப் இன்ஸ்பெக்டர் காசு கேட்டார், நான் கொடுக்க மறுத்தேன், அதனாலே என் மீது வழக்கு போட்டிருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். இதையெல்லாம் எப்படி தீர்ப்பாய்? இல்ல விசாரணை பண்ணி தான் தீர்க்கணும். அதெல்லாம் திருடன் சொல்லுகிறான் என்பதற்கு என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். இவர் காசு கேட்டார், நான் கொடுக்க மறுத்ததினால் வழக்கு போடுகிறார் என்று திருடன் சொல்வதற்கு என்ன பொருள் இருக்கிறது? திருடன்கிறத நீதிமன்றம் தானே உறுதிப்படுத்தணும். நீதிமன்றம் ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன, வழக்கு தொடு என்ற பிறகு அப்புறம் என்ன அதில் தயக்கம்? நீ அமலாக்கத்துறை சொன்னது வரையிலும் அது மாற்று அமைப்பு என்று சொல்லுகிறாய், முடிந்தது. இப்பொழுது உயர் நீதிமன்றம் சொல்லுகிறது, அதற்கும் நீ கட்டுப்பட மறுக்கிறாயே, என்ன உன்னுடைய போலீஸ் அதிகாரி என்று கேட்கிறேன். இந்த மாதிரி தவறு செய்கின்ற போலீஸ் அதிகாரிகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இது என்ன அதிகாரத்தன்மை, என்ன எவ்வளவு கேவலம்! ஒரு அதிகாரியும் ஒரு அரசாங்கமும் சேர்ந்து கொண்டு கூட்டு கொள்ளை அடிப்பது, வழக்குகளை அவர்களே, திருடனின் மீது உள்ள வழக்கை திருடனே நடத்தி கொள்வது. இது என்ன சட்டமுறைமை சொல்லு? திருடனின் மீது உள்ள வழக்கை திருடனே நடத்தி கொள்வது. நேரு குற்றம் செய்தாரா இல்லையா என்று தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கும். எப்பொழுது விசாரிக்கும்? அவர்கள் கொடுத்த ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்று எப்பொழுது விசாரிக்க முடியும்? நீதிமன்றம் சொல்லிவிட்டது வழக்கு பதிவு செய்ய என்று. கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் என்ன? நீ அதாவது திருட்டை நியாயப்படுத்த முயல்கிறார்கள். திருடுவோம், எங்கள் கையிலே தான் அதிகாரம், ஆகவே நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற வரையிலும் எங்களுடைய மனிதர்களை தண்டிக்க முடியாது, சிறைக்கு போனாலும் அவனை மந்திரியாக்குவோம், இதை நாங்கள் அரசியல் நடைமுறையாக்குவோம், இதுதான் எங்களுடைய ஆட்சியின் போக்கு என்று சொல்லுகிற ஒரு அரசாங்கத்தை செருப்பால் அடித்து வெளியே போக சொல்ல வேண்டாமா என்று நான் கேட்கிறேன். மற்றதெல்லாம் கிடக்கட்டும், 1000 கொடு, 2000 கொடு, கோடைகால விடுமுறைக்கு பணம் கொடு, குளிர்கால விடுமுறைக்கு பணம் கொடு, நீ என்ன செய்தாலும் இதெல்லாம் மக்களிடமிருந்து சுரண்டியது போக கொஞ்சம் கொடுக்குறா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு திருடனை நீ என்னுடைய கையில் ஆட்சி இருக்கிறது, என்னுடைய மந்திரியின் மீது நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்பது உன்னுடைய கருத்தாக இருந்தால், இதுதான் உன்னுடைய சட்ட முறைமையாக இருந்தால், இந்த சட்ட முறைமை போதுமானதாக இல்லை. எப்பொழுதும் ஒரு அரசாங்க தொடர்புடைய மனிதர்களின் மீது வழக்கு வந்து விடுமானால் மாற்று அமைப்பதை விசாரிக்க வேண்டும் என்கின்ற நிலை வர வேண்டும். அதிமுக அந்த விஷயத்தை இன்னும் தீவிரமா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதிமுக இவ்வளவு சொல்லியும் கடைசியில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போக வேண்டி இருக்கிறது. எல்லாம் அப்படி காலத்தை கடத்தி கொண்டே இருப்பார்கள். 30 வருடம், 32 வருடம். என்ன ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆவண்ணா ராஜாவும் கனிமொழியும் செய்த ஊழல் 1,70,70,000 கோடி 1.5 ஆண்டு சிறையில் இருந்து விட்டு வந்திருக்கிறார்கள். முதல் நீதிமன்றத்தில் போதிய தகவல் இல்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் போதிய தகவல்களோடு மீண்டும் அந்த
வழக்கு 2வது நீதிமன்றத்தில் நடக்கிறது. இன்னும் எத்தனை நீதிமன்றங்கள் செல்ல வேண்டும், எத்தனை உயர் நீதிமன்றங்கள் செல்ல வேண்டும், எத்தனை உச்ச நீதிமன்றம், பிறகு அது பெஞ்சு. இவர்கள் வாழ்நாளைக்குள் நான் சொல்லுகிறேன், இவர்களெல்லாம் சிவனடி சேர்கின்றவர்கள். சிவனடி இவர்களுக்கு கிடைக்காது என்பது வேறு. இந்த திருடர்களுக்கெல்லாம் சிவனடி கிடைக்கும் என்றால் சிவனடிக்கே பொருள் இல்லை. ஆகவே இவ்வளவு கேவலமாக போய்விட்டது என்பதை எண்ணிப்பார். ஒரு மல்லு கட்டி கொண்டு ஒரு எதிர்க்கட்சி இருக்கிற காரணத்தினாலே, அந்த இன்பதுரை எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால் திரும்ப திரும்ப போகிறார். கோர்ட்டு இப்பொழுது ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டும். எவன் அந்த போலீஸ் அதிகாரி, எவன் அதை செய்ய மறுக்கிறான்? இந்த அவமதிப்பு, இப்பொழுது நீதிமன்ற அவமதிப்புக்கு அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீதிமன்றம் முடிவு செய்து விட்டது. நேருவினுடைய லஞ்ச ஊழல் வழக்கில் அடிப்படை ஆதாரங்கள் சரியாக இருக்கின்றன, ஆகவே வழக்கு தொடுத்து வழக்கை நடத்தும்படி விடு என்று நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட இவர்கள் வழக்கு தொடுக்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால், நான் இவர்களை நீதிமன்றத்திற்கு வரவழைத்து அவமதிப்பு 1 மாதம் உள்ளே வைக்க வேண்டும். முதலமைச்சர் பதில் சொல்லும் நிலையை ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் நேரம் ஸ்டாலினோட இமேஜை டேமேஜ் பண்றதுக்காக எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கணும். நான் மறுபடியும் திரும்ப சொல்றேன், டேமேஜ் செய்வது நீதிமன்றமா? இப்போ உத்தரவு நீதிமன்றம். நீ ஊழல் செய்தா என்பதற்கான ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன, ஆகவே இவரின் மீது வழக்கு தொடு என்று சொல்வது உயர் நீதிமன்றம். சாதாரண கோர்ட்டு கூட இல்லை. உயர் நீதிமன்றத்திற்கு என்ன இவர்களை டேமேஜ் செய்ய வேண்டும்? ஆனால் இவன் மேலே இனிமேல் தான் புதுசாக 50 ஆண்டுகளில் டேமேஜ் வருகிறது என்று நீ சொன்னால் ஆர்எஸ் பாரதி சொன்ன ஸ்டேட்மெண்ட். அது இப்ப அமலாக்கத்துறை வந்து எங்க பாருங்க, எல்லாம் திருடர்களாக சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டம். அது இது என்ன, இதை பேசுவதற்காக தான் அந்த ஆளுக்கு பதவி, அவருக்கு வசதி, இது கேவலமாக இருக்கிறது. இந்த ஆர்எஸ் பாரதி யார்? இல்லை, இப்போ அமலாக்கத்துறை வந்து எதிர்கட்சிகள் ஆள்ற எந்த மாநிலத்திலையும் போய் ஒரு எவிடன்ஸை கொடுத்து இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணு அந்த மாதிரி நான் சொல்லுகிறேன். இதே மாதிரி ஒவ்வொருவரும் சொல்லுவானே என்கிறேன். திருடனுக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் பகை இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்புறம் இவன் என்னுடைய பகைமையின் காரணமாக என் மீது வழக்கு போடுகிறான், காசு கொடுக்க நான் மறுத்ததினால் வழக்கு போடுகிறான், இல்லாவிட்டால் என்னுடைய தகுதிக்கு மீறி காசு கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும், ஆகவே வழக்கு போடுகிறான் என்று சொல்வது போலத்தான். இவர் வழக்கு போடுகின்ற அதிகாரம் உன்னிடம் வந்துவிட்டால் அந்த வழக்கிலிருந்து மெய்ப்பித்து கொண்டு வரவும், பிறகு இந்த அரசாங்கம் எத்தகையது என்பதை அவதூறு வழக்கு போடலாம், பிறவற்றை வேண்டுமென்று என்ன செய்தார்கள் என்பதற்கெல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சட்டங்கள் போதுமானதாக இல்லை. அதனாலே தான் 50 ஆண்டுகளாக ஊழலை ஒழிக்க முடியல. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட். எங்களை கேவலப்படுத்துவதற்காக இவர்கள் வழக்கு போடுகிறார்கள், அமலாக்கத்துறை செய்கிறார். அமலாக்கத்துறையும் இல்லாவிட்டால் கடைசியிலே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் 2.5 லட்சம் கோடிக்கு நிதிநிலை அறிக்கை இருக்காது. 2.5 லட்சம் கோடியும் பைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டியதானே. உன்னை யார் கேட்க முடியும்? இது இன்னொரு அமைப்பு இருக்கிற காரணத்தினால சிபிஐட்ட நீ பலவற்றை விடுகிறாய், எதற்கு விடுகிறாய்? நீயே சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொல்லுகிறாய், எதற்காக சொல்லுகிறாய்? நான் விசாரித்தால் அது தப்பாக இருக்கும் என்று மக்கள் நினைக்கிறார்கள், ஆகவே சிபிஐயிடம் விடுகிறேன் என்று அந்த வழக்கை விடுகிறாய். அது வேறு அமைப்பு என்று. அப்பொழுது சிபிஐ சிறந்த அமைப்பு, அப்பொழுது அமலாக்கத்துறை சிறந்த அமைப்பு. நான் சொல்ல எந்த அமலாக்கத்துறை போட்ட வழக்கிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கிறீர்கள்? இல்லை, அதே நேரத்தில் அமலாக்கத்துறை வந்து நிறைய கேசஸ், அமலாக்கத்துறை பதிஞ்ச கேஸில் கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இல்லை, அதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியாது. அதெல்லாம் கன்விக்ஷன் ரேட்லாம் இந்த முறை 1-2 வழக்குகள் சரியாக மெய்ப்பிக்க, இந்த 1,70,000 கோடியே கீழ்கோர்ட்டில் அவர்கள் தப்பித்து வந்தார்கள் என்றால் அது வேறு. நான் இப்பொழுது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், உயர்நீதிமன்றம் போதுமான சான்றுகள் இருக்கின்றன, ஆகவே இந்த நேருவின் மீது வழக்கு போடும் என்று சொன்ன பிறகு அமலாக்கத்துறையின் மீது எதற்கு பாய்கிறாய்? இல்லை, அவங்க தான் அந்த டாக்குமெண்ட்ஸை நான் சொல்வது புரியவில்லை. ஓகே, அது இந்த முறை அமலாக்கத்துறை வேண்டுமென்றே செய்கிறது நீ சொல்லிவிட்டாய். இப்பொழுது உயர்நீதிமன்றத்திற்கு போய்விட்டது, உயர்நீதிமன்றம் சார்பற்றது என்று நீ நம்புகிறாய். அந்த உயர்நீதிமன்றம் வழக்கு போட சொல்லுகிறது. இந்த வழக்கை பதிவு செய்ய மறுபடியும் அரசாங்கம் மறுக்கிறது. இப்பொழுது இந்த ஸ்டாலின் வரையிலும் குற்றவாளி கூண்டில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். போலீஸ் துறைக்கு தலைமையாக இருக்கிற ஸ்டாலின் வரையிலும் குற்றவாளி கூண்டில் வந்து நிறுத்த வேண்டும். அதை செய்ய முடியவில்லை என்றால் கோர்ட்டால் என்ன செய்ய முடியும்? ஒரு கலெக்டரையும் திருப்பரங்குன்றம் வழக்கில், தீபம் ஏற்றுகின்ற வழக்கில் ஒரு கலெக்டரையும் டிஜிபியையும் கொண்டு வந்து நிறுத்தினார்களே கோர்ட்டில், மன்னிப்பு கேட்டார்களே அவர்கள்.
மன்னிப்பு கேட்டால் விடக்கூடாது என்று சொல்கிறேன். நான் மன்னிப்பு கேட்டதின் மூலம் தேவையற்ற ஊரடங்கு சட்டங்களை எல்லாம் போடுகிறீர்கள். ஒரு அரசாங்கத்திற்கு ஏவலாளாக நீ பணிபுரிகிறாய். இத்தகைய காரியங்களை எல்லாம் நீ அறிந்தே செய்கிறாய். என்ன படிக்காதவனா, முட்டாளா, கைரேகையா? நீ போய் ஐஏஎஸ் படித்து விடுகிறாய், ஐபிஎஸ் படித்து விட்டு வருகிறாய். ஒரு கோர்ட்டு உத்தரவிடுகின்ற போது நீ வர மறுக்கிறாய். ஒரு அடிப்படையும் இல்லாமல் ஊரடங்கு சட்டம் போடுகிறாய். எந்த மக்கள் கலகம் செய்தார்கள், எங்கே ரத்தம் வடிந்தது ஊரடங்கு சட்டம் போடுவதற்கு? அப்படியானால் இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இல்ல இப்ப கலெக்டரோ மன்னிப்பு கேட்டால் உடனே இந்த அதிகாரிகளை கோர்ட்டு விட்டு விடுகிறது. அது அதிகார வர்க்கம் கோர்ட்டுக்கு தானாக அவனாக ஒப்புக்கொண்டு சிறைக்கு போனால்தான் போல் இருக்கிறது. இல்லவென்றால் நம்முடைய நீதிமன்றம் இப்ப கலெக்டரோ எஸ்பியோ தன்னிச்சையா செயல்பட முடியாது. அவங்க வந்து அமைச்சர்களோ முதலமைச்சரோ ஆடைப்படிதான் செயல்பட முடியும். தன்னிச்சையாக செயல்பட முடியும். ஊரிலே கலவரம் நடந்தால் ஊரடங்கு சட்டம் போடலாம். கலெக்டர் தான் இதை பரிந்துரைக்க வேண்டும். அரசினுடைய பார்வையில் தான் எலெக்டட் கவர்மெண்ட் ஹேஸ் டு டூ எவ்ரிதிங் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாம் இன்றைக்கு உடனே தொடர்பு கொள்ளவும் செயல்படவுமான வசதி இருக்கிறது. அங்கே என்ன கலவரம் நடந்தது? திருப்பரங்குன்றத்தில் இந்த தெருவில் ஒரு நாய் கூட, வழக்கமாக போகிற நாய் கூட போகவில்லை. அதற்கு இந்த ஊரடங்கு சட்டம் போட்டார் கலெக்டர் என்றால் அவரை ஒரு மாதம் உள்ளே வைக்க வேண்டும். ஏன் நீ தவறாக அதிகாரத்தை பயன்படுத்துகிறாய் என்று நீதிமன்றம் கேட்டு. நம்முடைய நீதிமன்றங்கள் வளவளத்தவை. நான் நீதிமன்றங்களின் பொறுப்பாக அதை சொல்வதை விட நம்முடைய சட்ட அமைப்பு அத்தகையது. ஆகவே இந்த சட்ட அமைப்பின் வழியாக அவர்கள் போகின்ற போது ஒரு குற்றமும் தண்டிக்கப்படுவதில்லை. 30 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மனிதன் மீதும் வழக்கு நடக்கிறது. இந்த பொன்முடிக்கு தண்டனை கொடுத்தும் அந்த தண்டனை நிறைவேற்றப்படவில்லை, சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைக்க முடிகிறது என்று சொன்னால் நீங்கள் இந்த சட்டத்தை வேகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த முறை இருக்கிறதா என்று கேட்கிறேன். ஒவ்வொன்றும் அது 1101வது வழக்காக வருகிறது. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றியா.